So exercise 1.6 question number 2. Question number 2. Listen. எல்லாரும் போர்டு தான் பார்க்கணும். யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கணும் கூடாது. என்ன கேக்குறாங்க பாருங்க. Find the value of k for which the equations ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு unknown quantity தான். That is k. மத்தபடி வேரியபிள்ஸ் x y z இருக்குது. இந்த கேவுக்கு நம்ம என்னென்ன மாதிரி வேல்யூஸ் அப்ளை பண்ணா 1 2 3 4 இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுக்கும்போது எனக்கு இங்க இருக்கிற இந்த 3 சொல்யூஷன்ல ஏதோ ஒரு பார்ட் கிடைக்கும். யூனிக் சொல்யூஷன் வருமா, நோ சொல்யூஷன் வருமா, மெனி சொல்யூஷன் வருமா நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் k ஈக்குவல் டு 1 சொல்லிட்டேன். அப்போ வாட் டைப் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். புரியுதா? அதுக்கு நம்ம அந்த ஆஸ் யூசுவல் 3 ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறமா என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்யணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் the given equations kx minus 2y plus z equal to 1 x minus 2ky plus z equal to minus 2 x minus 2y plus kz which is equal to 1 idama. So நம்மோட 3 steps. Step number 1 we should write ax equal to b form. கொடுத்திருக்கிற அந்த linear equation matrix formula convert பண்றது தான் ax equal to b form. Second, the combined matrix or augmented matrix a comma b ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எழுதுறோம். Third step என்ன செய்ய போறோம்? to find the rank of a comma b அப்படின்னு போனோம். பட் இந்த இடத்துல நம்ம அத ரேங்க்குக்கான அந்த ஸ்டெப் வரைக்கும் போறோம். அதாவது கொடுத்திருக்கிற அந்த மேட்ரிக்ஸை என்ன பண்ண போறோம்? ரோ ரிடக்ஷன் மெத்தட்ல எக்லன் ஃபார்ம் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் for what values of k we should have no solution, unique solution and infinite number of solution அப்படிங்கறத செக் பண்ணிடுறோம். அந்த ரேங்க் வரைக்குமே நமக்கு மார்க் 2 தான். இந்த 3 क्वेश्चन கன்க்ளூஷன் கேக்குறாங்க பாருங்க. கன்க்ளூஷன் தான் நமக்கு 3 மார்க்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கரெக்ட்டா எழுதணும். சரிப்பா. So step number 1 ax equal to b form. A இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன நேம்? வெரி குட். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். சோ k minus 2 1 1 minus 2k 1 1 minus 2k. so x y z 1 minus 2 1. so இது உங்களுக்கு தெரியும். ax equal to b ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிடலாம். ஆக்சுவலி ஆனுவல் எக்ஸாம்ல நமக்கு இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க், நம்ம சம் மொத்தமே தப்பா போட்டாலும் ax equal to b ஃபார்ம் இதுக்கு ஒரு மார்க் தருவாங்க. நெக்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் a, b. சோ இத பத்தி நமக்கு தெரியும். கனெக்ட் பண்ணி எழுதுறோம். k minus 2 1 1 1 minus 2k 1 minus 2 1 minus 2k 1. இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்தோம் ஆக்சுவலி. சரி, சம்ம நேத்து கம்ப்ளீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் நம்மோட எய்ம் என்ன? இந்த 1 இந்த 1 என்ன ஆகும்? 0 ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அந்த k இருக்கு. சோ அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல. அங்க நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோம்னு தெரியல நமக்கு. சோ அதனால அத அங்க பிளேஸ் பண்றது அந்த அளவுக்கு சரியில்லை. அதனால ஒன்னு R2 க்கு ஷிஃப்ட் பண்ணணும், இல்ல என்ன பண்ணலாம் R3 க்கு ஷிஃப்ட் பண்ணணும். சோ நேத்தே சொன்னானே அது R3 ல இருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு சொன்னேன். அதனால அதை மறக்காம செய்யுங்க. சோ the next equivalent matrix R3 goes to R1 1 minus 2 k 1. R2 as usual 1 minus 2k 1 minus 2. R1 goes to R3 k minus 2 1 1. So நம்ம என்ன செஞ்சோமோ அதை எழுதிடுறோம். R1 goes to R3 R3 goes to R1 அதை நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணும்போது கன்வீனியன்ட் கேப் இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் 2 டேர்ம் 3 டேர்ம் வரப்போகுது. அதனால அந்த காலம்க்கு நல்ல ஸ்பேஸ் விட்டு எழுது. எக்ஸாம் புரியுதா? தெரியணும் எதுல எது இருக்குன்னு சொல்லி.
நீ அப்படியே சேர்த்து எழுதுறீங்கன்னா நீயே கன்ஃபியூஸ் ஆயிடும் கடைசியா எந்த அது செகண்ட் காலத்துல இருக்கா தேர்ட் காலத்துல இருக்கா தெரியாது போயிடும் சரிங்களா ஓகே so the next equivalent matrix R1 as usual 1 minus 2 k 1 எந்த பிரச்சனையும் இல்ல R2 இந்த 1 எனக்கு 0 ஆக வேண்டியது என்ன பண்ணிட்டோம் R2 goes to R2 minus R1 சிம்பிளா ஏன்னா இங்கேயும் ஒன்னு தான் ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணாவே 0 ஆயிடும் அதனால என்னடா கவனிடா என்ன கண்ணு கலங்குது இவனுக்குதான் ஜாகிரதை பாருங்க so 1 minus 1 minus 1 0 minus 2k ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் போட்டிருந்தோம்னா பிளஸ் ஆயிடும் so minus 2k plus 2 1 minus k னா 1 minus k தான் minus 2 minus 1 minus 3 சரியா போச்சா next R3 goes to R3 இது வரைக்கும் இங்க சப்போஸ் 2 இருந்தா மல்டிப்ளை பை 2 னு R1 செஞ்சிருப்போம் 3 இருந்தா 3 ஓட மல்டிப்ளை பண்ணிருப்போம் அந்த மாதிரி இங்க என்ன இருக்கு k ஓட மல்டிப்ளை பண்ணோம் so R3 minus k into R1 k into R1 இந்த ஸ்டெப் மட்டும் செப்பரேட்டா நல்லா அழகா செஞ்சு பார்த்தோம் so R3 k minus 2 1 1 இது R3 R1 into minus k so minus k minus 2k k into k square 1 into k so இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா நமக்கு 0 வரும் ஓகே எஸ் minus k square minus k பாத்துக்கோ இது மட்டும் plus 2k ஒரு முறை செக் பண்ணிக்கங்க புரியுதா முடிச்சிட்டு ஏன்னா நம்ம அந்த மைனஸ மல்டிப்ளை பண்ணும்போது மறந்துடும் சில நேரங்கள் அதனால கரெக்டான செக் பண்ணிக்கணும் மைனஸோட மல்டிப்ளை பண்றோம்னா ஏற்கனவே மைனஸா இருக்கிறது மட்டும் தான் பிளஸ் ஆயிருக்கு மிச்சம் எல்லா டேர்ம் என்ன ஆயிருக்கும் மைனஸ் ஆயிருக்கும் அது மாதிரி செக் பண்ணி பாருங்க சோ இப்போ ஆட் பண்ணோம்னா 0 கிடைக்கும் minus 2 plus 2k னா 2k minus 2 தான் 1 minus k square னா 1 minus k square தான் 1 minus k னா 1 minus k தான் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு கரெக்ட்டா அப்ப எழுதலாம் பாருங்க 0 2k minus 2 1 minus k square 1 minus k அந்த கன்வீனியன்ட் கேப் அந்த எந்த காலத்துல எது இருக்குன்னு தெரியணும் அது மாதிரி கரெக்டா எழுதி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் the next equivalent matrix R1 நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குன்னா அது இருக்குது R2 ல ஒரு 0 வேணும் அது அங்க இருக்குது இப்போ R3 ல நமக்கு எத்தனை வேணும் இதோட ஒரு 0 அட்லீஸ்ட் we need 2 zeros இப்போ இங்க 1 இருக்கு அப்ப இந்த 2k minus 2 நமக்கு என்ன ஆக வேண்டியது இருக்கு 0 ஆகும் இப்போ நம்ம எதை போயிட்டு கம்பேர் பண்ணோம் அதோட R2 கம்பேர் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது இங்க minus 2k இங்க plus 2k இங்க plus 2 இங்க என்ன இருக்குது minus 2 just plus பண்ணா போதும் அதனால R1 as usual C1 இது சரி எழுதுறோம் R1 as usual R2 அதேதான் minus 2k plus 2 1 minus k minus 3 இப்ப சேஞ்ச் பண்ண போறது just R3 எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் R3 plus R2 just plus பண்ண போறோம் சொல்றா என்ன வரும் plus பண்ணா டே இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா என்ன வரும் சொல்றா ஃபர்ஸ்ட் plus 2k minus 2k என்ன ஆயிடும் 0 ஆயிடும் minus 2 plus 2 0 ஆயிடும் அப்ப இந்த இடம் 0 நெக்ஸ்ட் பாரு இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணோம்னா அதாவது 1 plus 1 2 அதே மாதிரி minus k அடுத்து பாத்தீங்கன்னா minus k ஸ்கொயர் ஏன்னா எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு நம்பர் மட்டும் தான் சேம் இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பாரு இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்றோம் -3 plus 1 ஆன்சர் -2 minus k -2 k சோ இந்த மாதிரி நல்ல கேப் விட்டு கிளியரா எழுதிக்கங்க சோ ஆல்மோஸ்ட் இது எக்லன் ஃபார்ம் வந்தாச்சு இனிமே அதை நம்ம ஏதோ மாத்த போறது இல்லதான் பட் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஒரு ஸ்டெப்ல செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் என்னன்னா அவங்க கேட்ட கொஸ்டின் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் k the 3 types of solution அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால இங்க நமக்கு தெரியும் k equal to -2 நம்ம அப்ளை பண்ணா இதோட வேல்யூ 0 ஆகலாம் k equal to 1 ன்னு கொடுத்தா இதோட வேல்யூ 0 ஆகலாம்
ஆனா இங்க எது கொடுத்தா ஜீரோ ஆகும்னு நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் கரெக்டா தெரியல. சோ அதனாலதான் இது என்ன பண்றோம், ஃபேக்டரைஸ் பண்ணி ரெடியா வச்சு. புரியுதமா? சோ அதுக்காக தான் ஒரு ஸ்டெப் நம்ம எக்ஸஸா பண்ண போறோம். அந்த ஃபேக்டரைஸ் பண்றத நல்ல தெளிவா தனியா போட்டு வச்சுக்கோம். 2 - k ஸ்கொயர்னு இருக்கு. இது என்ன பண்ணுங்க, ஆர்டரா k ஸ்கொயர் k கான்ஸ்டன்ட் எழுதணும். அதுக்கு முன்னாடி k ஸ்கொயர் முன்னாடி +1 கோஎஃபிஷியன்ட் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அதனால மைனஸ் வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுறேன். பிளஸ் கே ஸ்கொயர் பிளஸ் கே பிளஸ்ல இருக்கிறது மட்டும் என்ன ஆயிடும், -2 அப்படின்னு. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்றோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா -2 +1 தான். ஸோ என்ன சான்ஸ், 1 × 2. ஸோ இங்க +1 வேணும், அதனால 1க்கு -1. ஸோ என்ன ஆகும் பாருங்க, இப்போ வெளியே மைனஸ் இருக்குது, இது k -1 into k -2, சாரி k +2, இந்த மாதிரி இருக்கலாம். இப்படி விட்டுடலாம். இல்ல இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம், -k +1 எழுதலாம். ஆர் என்ன பண்ணலாம், -k -2, அது எதனா ஒண்ணுதான் பண்ணணும், ரெண்டுத்தையும் பண்ற கூடாது. உங்களுக்கு அந்த வேலையே வேணா, அந்த மைனஸ் வெளியே இருக்கு. சரியா? அதனால சோ நெக்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். So the next equivalent matrix 1 -2 இருங்க எழுதும். இப்படி எழுதுங்க, காலம் வைஸ் எழுது. -2 -2k +2 0. நெக்ஸ்ட் அந்த தேர்ட் காலம் பாரு, k 1 - k, இததான் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். மைனஸ் ஆஃப் k -1 இன்டு என்னடா k +2. அடுத்து ஃபோர்த் காலம் 1 -3, இதை கூட மைனஸ் வெளியே எடுத்துட்டு 2 + k அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க நம்ம எதுவும் பண்ணல, ஃபேக்டரைஸ் மட்டும் பண்ணி வச்சிடறோம். யாருக்கா டவுட் இருக்கா பாருங்க, ஏன்னா டவுட் இருந்தா கேட்டுக்கணும். இப்போ நமக்கு ஈஸியா தெரியும், k = 1 கொடுத்தா 0 வருது, k = -2 கொடுத்தா 0 வரும். அதுக்காக தான் இது எழுதிருக்கு. புரியுதா? இப்போ நம்ம அந்த கன்க்ளூஷன் போறோம். சோ இந்த இடத்துல தான் this is finally the equivalence matrix A, B. எக்ஸாம்ல இது வரைக்கும் 2 மார்க் தான். புரியுதா? இதுக்கப்புறம் எழுத போற அந்த 3 கேசஸ், அந்த ஆன்சர் தான் 3 மார்க் நம்ம. சரி, it is in the echelon form. சோ எழுதிட்டு இப்போ நம்ம யூசுவலா செய்யற மாதிரி ஃபர்ஸ்ட் கேஸ் எப்பவுமே இன்ஃபைனிட்டி மெனி சொல்யூஷன் எழுதுவோம். அதுக்கப்புறமா என்ன எழுதுவோம், நோ சொல்யூஷன் எழுதுவோம். அதுக்கப்புறமா யூனிக் சொல்யூஷன் எழுதுவோம். இதுதான் வரிசை எழுதிட்டோம். ஏன்னா இன்ஃபைனிட்டி மெனி சொல்யூஷன் வேணும்னா லாஸ்ட் ரோப்ல என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா 0 ஆகும். சோ எந்த நம்பர் கொடுத்தா கம்ப்ளீட்டா 0 ஆகும், -2 அப்ளை பண்ணோம்னா இந்த இடமும் 0 ஆயிடும், 0 × anything 0 ஆயிடும். -2 அப்ளை பண்ணோம்னா இந்த இடமும் 0 ஆயிடும். அதே மாதிரி மேல கொஞ்சம் போய் பாருங்க, -2 கொடுத்தா இது 0 ஆகாது, -2 கொடுத்தா இது என்ன ஆக போறது இல்ல, 0 ஆக போறது. சோ அதனால பிரச்சனை கிடையாது, ஏதோ நம்பர் இருக்கு அது இருந்து போகும். பட் இந்த இடமும் 0, இந்த இடமும் 0, அதான் நமக்கு வேணும். சோ அதான் இங்க நான் எழுத போறேன். சோ அங்க இன்ஃபைனிட்டி மெனி சொல்யூஷன் எந்த கேஸ்ல கொடுத்துருக்காங்க பாரு, கேஸ் 3ல கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்படி எழுதணும், கண்டிப்பா எழுதணும். இஃப் k = -2 then என்ன நடக்குது அப்படின்றத எழுதணும், என்ன ரேங்க் வருது. k = -2னா எனக்கு சொல்லுங்க, இந்த இடம் கம்ப்ளீட்டா 0 ஆயிடுது, இந்த இடமும் என்ன ஆயிடுதுமா, கம்ப்ளீட்டா 0 வரும். அப்ப இதுவும் 0 இதுவும் 0னா இப்ப நீங்க ரேங்க் ஆஃப் A, B என்ன சொல்லுவீங்க, 2ன்னு சொல்லுவோம். ரேங்க் ஆஃப் A என்ன சொல்லுவோம், அதுவும் 2 தான் சொல்லுவோம். கரெக்டா? அதான் இங்க நான் எழுத போறேன். if k = -2 then rank of A, B which is equal to rank of A which is equal to என்னது 2. this is less than 3. 3ன்றது என்னங்க, so இது இருந்தா therefore given system is consistent and has infinitely many solution அப்படின்னு. யாருன்னா டவுட் இருக்கா பாரு இது எழுதுறதுல? ஓகேவா? சரி, இதுக்கு ஒரு மார்க் எக்ஸாம்ல. அதாவது நம்ம என்ன ஆன்சர் சொல்ல வரோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷன்ல, இந்த லீனியர் ஈக்குவேஷன்ல
k equal to -2 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பர் கொடுக்கும்போது மட்டும் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கேஸ் ஆன்சர் வரும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். வேற எந்த நம்பர் கொடுத்தாலும் வராது. எது வராது? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வராது. k equal to -2 மட்டும் தான் வரும். சரியா? இது ஒரே ஒரு நம்பர். சரி, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம யூசுவலா என்ன எழுதுவோம்? நோ சொல்யூஷன். எங்க இருக்குது? கேஸ் 1ஆவே இருக்குது. சரி, நோ சொல்யூஷன் எனக்கு வேணும். நோ சொல்யூஷன்னா பேசிக்கா இந்த இடம் 0 ஆகணும், இந்த இடம் என்ன ஆகக்கூடாது? 0 ஆகக்கூடாது. இந்த இடம் மட்டும் 0 ஆகுதுன்னா k equal to 1 கொடுத்தா இந்த இடம் 0 ஆகும். ஆனா இந்த இடம் என்ன ஆகாது? 0 ஆகாது. ஓகேவா? சரி, அதே k equal to 1 கொடுத்தா கொஞ்சம் இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்கேயும் தான் k இருக்குது, அதனால இதுவும் 0 ஆகி போகுது. இங்கேயும் தான் k இருக்குது, இதுவும் 0 ஆகி போகுது. அதனால ஒண்ணு k equal to 1 போட்டு rank of a, b not equal to rank of a சிம்பிளா முடிச்சிடும். அப்படி இல்லையா ரேங்க் எழுதுனா ரொம்ப உஷாரா இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி ரேங்க் என்னன்னு எழுதுனீங்கன்னா ரொம்ப உஷாரா இருக்கும். ஏன்டானா இத கொஞ்சம் கவனிங்க, இதை நான் செப்பரேட்டா எழுதி காட்டுறேன். இங்க பாருங்க, இஃப் k equal to 1 கொடுத்தா இந்த a, b அப்படிங்கிற இந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் என்னவா மாறுது பாருங்க. k equal to 1 அப்படின்னா 1 -2 1 1 ஏன்னா k இருக்கு 1 கொடுத்துருக்கேன். அடுத்து பாரு 0, இங்க 1 கொடுத்த உடனே -2 + 2 0 ஆயிடும். 1 கொடுத்த உடனே 1 - 1 0 ஆயிடும். நெக்ஸ்ட் -3. அடுத்து அதே மாதிரி இங்க பாருமா 0 0, இங்க 1 கொடுத்த உடனே 0 ஆயிடும். இந்த இடத்துல 1 கொடுத்த உடனே -3 வரும். இப்ப இது எக்லன் ஃபார்முலா இருக்குது? கண்டிப்பா இல்ல. அப்ப என்ன செய்யணும்? நம்ம அந்த -3 0வா மாத்தணும். அது நீங்க என்ன பண்ணா போதும், சைன் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணா 0 ஆயிடும். அப்பதான் நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இப்படிதான் வரும். 1 -2 1 1 0 0 0 -3 0 0 0 0 வரும். இது ரெண்டுத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ எனக்கு சொல்லுங்க, ரேங்க் ஆஃப் a, b என்ன ரேங்க்? 2. ஒரு ரோ ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. ரேங்க் ஆஃப் ஏனா லாஸ்ட் காலம் விட்டுட்டு பார்ப்போம். ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளவு வருது? 1 வருது பாருங்க. எப்படி இருந்தாலும் அது அன்ஈக்குவலா தான் இருக்கு. தட் மீன்ஸ் நாட் ஈக்குவல் தான். மீனிங் புரியுதா? சோ அதனால ரேங்கை எழுதணும்னு முடிவு பண்ணா அதை தெளிவா எழுதணும். a, b யோட ரேங்க் 2 னு எழுதணும். a ஓட ரேங்க் என்ன எழுதணும்? 1 னு எழுதணும். therefore they are not equal, system is inconsistent, no solution எழுதணும். ஒன்னு இப்படி போணும். அது தெரியாம இத பார்த்த உடனே ஒண்ணுத்துக்கு ரேங்க் 3 வருது, இன்னொன்னுக்கு ரேங்க் 2 வருதுன்னு எழுதினா மாட்டிக்கும். புரியுதா? ஒண்ணு தெரிஞ்சா கரெக்டா எழுது, தெரியலன்னா நாட் ஈக்குவல் மட்டும் நிறுத்திக்குவோம். சரியாமா? ஓகே, இப்போதைக்கு நம்ம கிளியரா எழுதிருவோம். இஃப் k equal to 1 then rank of a, b this is equal to 2 அதான் கிடைக்கும். and rank of a this is equal to என்னது? 1 கிடைக்கும். that is இதனால நம்ம என்ன சொல்ல வரோம்? rank of a, b not equal to rank of a. ரெண்டும் not equal ஆ இருக்கு. therefore given system of equations or given system is inconsistent and has no solution. so இந்த மாதிரி and has no solution. இப்போ இதுக்கு என்ன மீனிங்? சப்போஸ் k equal to -2 னு கொடுத்தா எப்படி இன்ஃபைனிட்டி மெனி சொல்யூஷன் வருதோ அந்த மாதிரி k equal to 1 ன்ற நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன ஆன்சர் வருது? நோ சொல்யூஷன். அதாவது அந்த மூணு ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் பண்ற மாதிரி யாராலையும் எந்த ஆன்சரும் சொல்ல முடியாது. அதுதான் k equal to 1. மீனிங் புரியுதா? சரி, அப்போ யூனிக் சொல்யூஷன் எப்போ வரும்? அடுத்த क्वेश्चन தான். யூனிக் சொல்யூஷன் எப்போ வரும்னா எனக்கு இந்த இடம் 0 ஆகாம இருந்தா போதும், யூனிக் சொல்யூஷன் வரும். இந்த இடம் 0 ஆகுதுன்னா இந்த ரெண்டு நம்பர் கொடுத்தாதான் 0 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அந்த ரெண்டு நம்பரும் கொடுக்க கூடாது. அப்போ இப்படி எழுதிட்டா பாருங்க. கேஸ் 3ல இங்க கேஸ் 2 அதுக்கு பேரு சரி என்ன எழுதும்? if k not equal to -2 இதையும் கொடுக்க கூடாது. and k not equal to 1 ஒன்னும் கொடுக்க கூடாது. சோ -2ம் கொடுக்கல 1ம் கொடுக்கலன்னா இந்த இடம் என்னைக்கு 0 ஆகாது. இந்த இடம் 0 ஆகல
அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரேங்க் என்னவாவே மெயின்டைன் ஆகும், 3ஆவே மெயின்டைன் ஆகும். மீனிங் புரியுதா? அதனால so if k not equal to -2, ஸ்வேதா எங்க பாரு, அங்க என்ன பாருங்கற, k not equal to -2 and k not equal to 1, then இதனால என்ன நடக்குது, rank of a comma b equal to rank of a equal to 3. 3 ன்றது என்னது, number of unknowns. Therefore given system is consistent and has unique solution அப்படின்னு இருக்கு. சரியாமா? இப்ப நான் ஒரு क्वेश्चन எழுதுறேன். if k equal to 10, the given equation what type of solution? இந்த solution இதான் சொல்றாங்க. சோ k வுக்கு 1 -2 தவிர்த்து நீ வேற எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி அந்த ஈக்குவேஷன்ல என்ன ஆன்சர் தான் வராது, யூனிக் சொல்யூஷன் தான் வரும். 1.1 யூனிக் சொல்யூஷன், √2 யூனிக் சொல்யூஷன், 1/2 யூனிக் சொல்யூஷன். 1 என்ன சொல்யூஷன், அதுதான். 2 -2 என்ன சொல்யூஷன், +2 யூனிக் சொல்யூஷன். இந்த ரெண்டு நம்பரை தவிர்த்து வேற எது கொடுத்தாலும் யூனிக் சொல்யூஷன் தான். புரியுதா சொல்றது? அவ்வளவுதான். இததான் நம்ம அங்க கேக்குறாங்க, இதான் நம்ம சொல்லிடுவோம். இது ஒரு பெரிய சம்பளம், அது எந்த டவுட்டும் கிடையாது. எக்ஸாம்பிள் கேட்டா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாக்கணும். மேக்ஸிமம் 99% காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இதோட மேட்ச் பண்ணிடுவாங்க 5 மார்க்ஸ். சரியாமா? அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு 13 to 14 சம்ஸ் தான் இருக்கு நமக்கு. சோ அதுதான் நீங்க ஆப்ஷன் எடுக்கணும். புரியுதா? கேட்டிஜி எனக்கு இது தெரியும் உட்காந்து போடுங்க, டைம் எடுக்கும், எதனா மிஸ்டேக் பண்ணினா மாறி போயிடும். புரியுதா? ஓகே, நோட் இட்.